உங்களாலேயே ஆன்லைனில் டெய்லியும் மணி ஏர்ன் பண்ண முடியும். நான் சொல்ல போகிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெய்லி அதில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஆன்லைனில் நம்ம மணி வந்து ஜென்யூனாக ஏர்ன் பண்ணலாம். வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, பர்சனல் அசிஸ்டன்ட் நாளைக்கு இங்கே போகிறோம், அடுத்த நாள் அங்கே போகிறோம், அடுத்த நாள் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட பாஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, பர்சனல் அசிஸ்டன்ட். அதே மாதிரி ஜாப் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஆன்லைன் மூலயமா ஒரு வர்ச்சுவல், அதாவது பிஏ மாதிரி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான ஸ்கில்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னென்னு பார்ப்போம். வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட்டு, தென் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, தென் இருங்க பார்த்து சொல்கிறேன், நிறையா இருக்குது. ட்ராவல் பிளானிங் பண்ணுறது, கேலண்டர் மேனேஜ்மெண்ட்டு, பேசிக் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, டேட்டா என்ட்ரி பார்க்குறது, இமெயில் மேனேஜ்மெண்ட்டு, ஆர்கனைசிங்கு, ஃபினான்ஸ் சப்போர்ட்டு, தென் வந்து கான்டென்ட் ரிசர்ச்சு, பிளாக் ரைட்டிங்கு, கஸ்டமர் ரிசர்ச்சு, கஸ்டமர் சப்போர்ட்டு, ஷாப்பா இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் அதுமே நமக்கு தெரியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஜென்ரல் பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம அதை பண்ணலாம். என்னென்ன அந்த பேசிக் ஸ்கில்ஸ் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ணி கொடுக்கறது. லைக் வந்து இந்த அன்னைக்கு என்னென்ன மீட்டிங் இருக்குது, காலையில் இத்தனை மீட்டிங் இருக்குது, மதியானம் இத்தனை மீட்டிங் இருக்குன்னு ஷெடியூல் பண்ணி கொடுக்கறதா இருக்கலாம். கஸ்டமர்ஸுக்கு தேவையான சர்வீசஸ், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இ-புக் செல் பண்ணுறாங்கன்னா அந்த இ-புக்ஸில் இப்போ என்னென்ன டாப் ரேட்டிங்கில் இருக்குது, நம்ம என்னென்ன இ-புக் செல் பண்ணால் நம்மளால் டாப்பில் வர முடியும், அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம எடுத்து கொடுக்கலாம். தென் வந்து கஸ்டமர் சப்போர்ட். ஒரு கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி இமெயிலில் வந்து எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம், இந்த கம்பெனி எனக்கு இந்தந்த விஷயங்கள், இந்தந்த ப்ராடக்ட்டில் இவ்வளோ மால் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். தென் இமெயில்ஸ் மேனேஜ் பண்ணுறது. இமெயில் மேனேஜ் பண்ணுறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இமெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய இமெயில்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இமெயில்ஸ்லாம் எடுத்து தனியாக இந்தந்த இமெயில் பண்ணியிருக்காங்க, இவங்க குறிப்பிட்ட மெயில் பண்ணியிருக்காங்க, ஒரு டேட்டா ஷீட்லேயோ இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையோ போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். சோஷியல் மீடியா நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். லைக் இன்னைக்கு இன்னென்ன கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும், இன்னைக்கு இந்தந்த கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஷெடியூல் பண்ணி கொடுக்கலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிளாக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங். ஸோ உங்களுக்கே தெரியும் பிளாகிங்னா என்னென்னு. அவங்க கம்பெனி பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி அவங்க இந்த டாப்பிக்லேருந்து எனக்கு இப்போ வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி வேணும்ப்பா அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த அதுக்கு நீங்கள் வந்து பிளாக் ரைட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா இந்த ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு டிஸ்கிரிப்ஷன் பண்ணால் உங்களோட வந்து டாப் ரேங்கிங்கில் வரும்னு சொல்லி இந்த மாதிரியான பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கேன்வாவில் போயிட்டு அதில் அவங்களுக்கு தேவையான லைக் வந்து ஒரு போஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக இருக்கலாம், ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டுங்கிறது ஒர்க் ஆகும். உங்களுக்கு ப்ராப்பராக இதை நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதெல்லாம் இன்னும் புரியலடா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். எனக்கு இந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு நான் எந்த வெப்சைட் போகணும், எனக்கு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வெப்சைட் வந்து அப்வொர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஃப்ரீலான்சிங் வெப்சைட் இருக்குது. லைக் நீங்கள் வந்து நௌகரில் கூட போய் சர்ச் பண்ணலாம், நௌகரில் இருக்குது, லிங்க்டின்ல நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் நீங்கள் போய் அதில் போய் சர்ச் பண்ணி அது மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கலாம். மணி எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃபுல் டே தான் நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. மினிமம் வந்து ஒரு 2 hours எனக்கு ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு 5 hours ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான ஹவர் பர் ரேட்டு தான் இருக்கும். ஸோ பர் ஹவருக்கோ இல்லை 2 hours-க்கோ இது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நார்மலாக பேசிக்கான ஒரு வர்ச்சுவல், நான் சொன்னேன்ல இந்த பேசிக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா $8 to $12. நம்ம இந்தியன் மதிப்பில் $8 600 சம்திங் வந்து வருது. ஸோ $12 நீங்களே போட்டு பாருங்கள். அப்வொர்க்கில் மட்டுமே $15 to $25 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இல்லை யூஎஸ் கண்ட்ரீஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா $18.89 வந்து பர் ஹவருக்கோ இல்லை 2 hours-க்கோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பேசிக்கான இமெயில் மார்க்கெட்டிங் தெரியும், இமெயில் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும், ஷெடியூல் பண்ண தெரியும், கேலண்டர் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இது பண்ண தெரியும், டைம் மேனேஜ் நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணி தருவேன். சப்பா இப்படிலாம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 500 to 600 நீங்கள் வந்து பர் ஹவருக்கே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் நீங்கள் டார்கெட் பண்ணணும். அப்படி டார்கெட் பண்ணி அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆன்லைனில் பண்ணுறது எப்படிப்பா எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்லேயோ பக்கத்துலேயோ சின்ன சின்ன ஆன்லைன் பிஸ்னஸ் இல்லைனா சின்னதாக அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி டைம் வந்து மேனேஜ் பண்ணுறேன், கேலண்டர் வந்து ஷெடியூல் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சார்ஜ்லாம் பண்ண வேணாம், ஒரு 2 months பாருங்கள், ஓகேனா அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து சார்ஜ் பண்ணுங்கள், இப்படி நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி நம்பர் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் ஆன்லைனில் ஒரு வேலை கஸ்டமர்ஸ் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்கில்லெல்லாம் தெரியும், இதனால் நான் கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ இது மூலியமாக என்னாலையும் க்ரோ ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன், இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மெசேஜாவோ இல்லை மெயிலாவோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அது இல்லாமல் என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி எனக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் உங்களோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சேனலை க்ரோ பண்ணலாம் அப்படின்னாங்க. எவ்வளோ சில்லியான ஒரு விஷயமா இருக்குது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். நமக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது, எதுவுமே எனக்கு இருக்காது, ஆனால் நம்ம சேர்ந்து சேனலை க்ரோ பண்ணலாம் அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணுவா? நம்ம சேனல் சின்ன சேனல் கூட ரொம்ப ரொம்ப சின்ன சேனல், ஓகேவா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற சேனல் தான். ஓகே, பட் இருந்தாலும் ஒரு பேசிக்காக ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். And before wind up the video, subscribe, like and share this video. Thank you. Be strong, stay positive.